சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் யார் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் ரொம்ப தெளிவாய் விளக்குகிறது. அடியேன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யார் என்பதை குறித்து தனியாகவே நான் பேசி இருக்கிறேன். அதை நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஜெயம் கொள்ளுகிறவர் என்கிறதுல பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார் என்பதை வேறொருவர் சிங்காசனத்தில் வேறொருவர் உட்கார்ந்ததாக, இரண்டாம் நபர் உட்கார்ந்ததாக, அவரோடு கூட உட்கார்ந்ததாக சொல்லுகிறபடினால அது ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் விரோதமான இடர செய்கிற விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வருகிற பிசாசின் தந்திரமாய் இருக்கிறபடினால திரும்பவும் அதை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் யார் என்பதை வெளிப்படுத்தல் விசேஷம் அழகாய் காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும், வேற யாரோ இல்லை, அங்கு வீற்றிருந்தவர் பேசுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். காரணம் என்ன? இன்னைக்கு வாசிக்கிற நமக்கு தெரியணும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் யார். ஜெயம் கொண்டு அமர்ந்தவர் வேறொருவரா அல்லது அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரா? அவர் கீழே இறங்கும்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறத விசுவாசிக்கணும் என்பதற்காக நமக்கு எழுதப்பட்ட காரியமாய் அது இருக்கிறது. இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால எழுத சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற வார்த்தை. வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்னு சொன்னால் இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக வெளிப்பட்ட அந்த நசரேயனாகிய இயேசு என்று காணப்பட்டார் அல்லவா, அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்பதை அறிந்து கொள்வீர்கள். சிங்காசனத்தில் வீட்டிற்க சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் ஆந்தமுமாய் இருக்கிறேன். ஆதி தேவன் நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் முடிவு உண்டாக்க போறதும் நான் தான். எனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை ஜெயம் கொண்டு இவர்களுக்கு முடிவு உண்டாக்க போகிறதும் நான் தான். மனுஷனா வெளிப்பட்ட நான் தான் என்று சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வேறொரு நபர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவராய் இருந்தால், ரட்சகர் என்பவர் வேறொருவர் நினைத்துக் கொண்டிருப்பவராய் இருந்தால், பிதா என்கிறவர் வேறொருவர் என்பதாய் நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்கன்னா, அப்படி போதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த அல்பா ஒமேகா ஆதி அந்தம் யார் என்று அறிந்தால், அவர் பெயர் இன்னதென்று தெரிந்தால் குழப்பம் நீங்கிவிடும் இல்லையா? அவர் யார்? தொடர்ந்து பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் போய் வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12வது வசனத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற யாருன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீட்டு இருந்தார்ன்னு இருக்கும். ஒருவர் தான், தேவன் என்பவர் தான் வீட்டு இருக்கிறார். அவர் தான் நமக்கு ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்டவர் என்பதற்காக தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீட்டு இருந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். 12-13 அவர் பேசுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. திரும்ப சொல்றார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முந்தினவர் ஒரு தேவன் சொல்லாத, பிந்தினவர் ஒரு தேவன் சொல்லாத, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர் என்பது இயேசுவையே குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. திரும்ப 16வது வசனத்தில், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று பேசுகிறவருக்கு ஒரு பெயர் உண்டு, அது இயேசு. அவர் சொல்கிறார், இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், சீக்கிரமா நான் வருகிறேன், சபைகளுக்கு இதை சாட்சியா அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் இயேசு வேறொருவன் சொல்றாங்கன்னா அவர் ரட்சகர் கிடையாது. வேறொரு இயேசுவை தந்திரமாய் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக, உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளாய் கொண்டு வந்து வழிவிலகச் செய்கிறதான தந்திரமான காரியமாய் இருக்கிறது. அது பிசாசினுடைய போதனை.